இன்னைக்கு நாம் பார்க்குறது, அதாவது நீங்கள் சாப்பிட்ட உடனே அது உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் எது கழிச்சு வருது, இல்லை அப்படியெல்லாம் வரல. ஒரு புண்ணு இருக்குது, குடலில் இருக்குது, தொண்டையில் இருக்குது, வயிற்றில் இருக்குது. ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துது, வயிற்றில் சுருக்கு சுருக்குன்னு குத்துது. சில நேரங்களில் படபடப்பு வருது. அது நான் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சதால படபடப்பு வருதா, இல்லை இப்படி வயிற்று புண்ணு இருக்கிறதால படபடப்பு வருதா அப்படின்னு என்னையால் ஒரு யூகிக்க முடியல. அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இது போல் நம்மளுக்கு புண்ணு இருக்கிறவங்க, அல்சர் வயிற்றுலையோ குடல்லையோ எது கழிக்கிறதோ தொண்டையிலையோ அப்படி இருக்கிறவங்க நிறைய நேரம் அந்த நெஞ்சு ஒரு மாதிரி படபடன்னு வரும்போது இது ஏதோ ஹார்ட் பிரச்சனையோ அப்படின்னும் நம்ம பயப்படுறோம். அப்புறம் டாக்டர்கிட்ட போனோன்னே இல்லை இது இந்த புண்ணுனால தான் அப்படிங்கிறத நம்ம தெரிய வருது. இது உங்களுக்கு ஓரளவுக்கு உணர்ந்திருப்பீங்க. இதுக்கு நம்ம எதனால இப்படி படபடப்பு வருது அப்படின்னா, நம்ம போய் ஒரு இசிஜி பார்க்குறோம், இல்லை ஹார்ட் பிரச்சனை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமும் இது போல் படபடப்பு வருதுன்னா நம்ம இந்த ஜோனுக்குள்ளே வரணும். என்னென்னா, இப்போ நம்மளுக்கு அந்த தொண்டையிலேருந்து 2 குழல், ஒரு உணவு குழாயும் பக்கத்தில் அந்த சுவாச குழாயும் வருது. அப்போ நம்மளோட உணவு குழாய் அந்த புண்ணாயி அது கொஞ்சம் அது என்ன ரொம்ப ஒரு வளவளன்னு ஒரு தொய்வான ஒரு குடலாக தானே இருக்கும். அது கொஞ்சம் உப்பி வரும்போது அந்த சுவாச குழாயை அழுத்தும் போது நமக்கு அந்த மூச்சு வாங்குது. ஏன் சுருக்கு சுருக்குன்னு நெஞ்சுக்கிட்ட குத்துது, அது புண்ணு அது போல் குத்துது. அப்போ நம்ம இதுக்கு ஒரு எளிய முத்திரை பண்ணலாம். அதுக்கு முஷ்டி முத்திரை அப்படின்னு பேர். ஐம்பூதங்கள் நம்மளோட 5 விரல்களில் இருக்குது. இப்போ இந்த ஐம்பூதங்களான இந்த 5 விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 விரலை உங்களோட இந்த நடு மத்தியமத்தில் கொண்டு வரணும். இப்போ லைட்டான ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிறீங்க. இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கிறீங்க, லைட்டாக அமுத்துறீங்க. இந்த விரல் இருக்கு இல்லையா, பெரிய விரல், இதுதான் சூரியனோட விரல். இதை கொண்டு இப்படி அந்த 2 நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில இப்படி வச்சுக்கிறோம். பாருங்க, இது போல் இதுதான் முஷ்டி முத்திரைங்கிறது. இதை நாம் இப்படி வச்சுக்கிறோம் இந்த நெஞ்சுக்கிட்ட இங்கே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், உள்ளிழுக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் ஒரு 10 மூச்சு நீங்கள் எப்படி அது போல் இது எப்படி வச்சுக்கிறீங்க. லைட்டாக அந்த விரல்கள் நமக்கு அமுத்தப்பட்டு தான் இருக்குது. இது சும்மா லைட்டாக இப்படி வச்சுக்கிறோம். எல்லாமே ஒரு ரொம்ப இறுக்கமாகவும் உள்ள தொய்வாகவும் உள்ள ஒரு சரியான புடிமானத்தில் இருக்குது. அப்போ உள்ளிழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை விடுறோம். கண்ணை மூடிக்கிறோம். ஆழ்ந்து அவசரம் இல்லாமல் ஒரு 10 மூச்சு. இதை இப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமா, நீங்கள் எப்படி வேணாலும் இப்படி தொய்வாக இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இந்த ஷோல்டருக்கும் கீழே இது இருக்கிறது போல். இது மாதிரி நம்ம செய்யும்போது இதை செஞ்சுட்டு ஒரு 10 மூச்சு விட்டுட்டு ரிலாக்ஸாக விரலை எடுத்துடுறீங்க. இப்போ கையை 2ஐயும் கோர்த்துக்கிறீங்க. இப்படி கோர்த்து உங்களோட மடியில் வச்சுட்டு திரும்பவும் உள்ளே இழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னாவே படபடப்பு உடனே குறையும். அதோட கூட உங்களுக்கு இந்த மாதிரி எப்பெல்லாம் இந்த படபடப்பு வருதோ அப்போ உங்களுக்கு அந்த சவுண்டு காதுக்குள்ளே போகக்கூடாது. அப்போ என்ன, முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லலாம். ஒரு மாதிரி என்ட்ரன்ஸ் கதவை நீக்கி வச்சுருக்கீங்க, அங்கேருந்து நாய்ஸ் வருது, அந்த கதவை மூடலாம். அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் உள்ளே இழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை கவனிக்கிறீங்க. இப்போ நாம் எதனால வந்தது, உங்களுக்கு மனப்பிரச்சனையினால இந்த பிரச்சனை இல்லை, அந்த குடல் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி அங்கே புண்ணு இருக்குது, இல்லை ஏதோ சாப்பிடாததை சாப்பிட்டோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஏற்கனவே புண்ணு இருக்குது, ஆனாலும் ஒரு நெகட்டிவாக நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஆசிட் சுரக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த உணவு குழாய் பல்ஜ் ஆகுது, சுவாச குழாயை அழுத்துது, அப்போ நம்மளுக்கு மூச்சு வாங்குது. கண்டிப்பாக இந்த முஷ்டி முத்திரையும் தியானமும் 5 நிமிடம் நீங்கள் பண்ணி வரும் பொழுது
அதோட கூட உங்கள் டாக்டர் கொடுத்த அந்த மருந்தை, லிக்விடு மருந்தோ இல்லை டேப்லெட்டோ நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது இது உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு இது எந்த இடத்துல போனீங்கன்னாலும் இந்த முத்திரை, இப்போ ஒரு ட்ராவல் பண்ணிட்டுருங்க, கரெக்டாக கண்டிப்பாக இந்த முத்திரை உங்களுக்கு பயனை கொடுக்கும். செய்து பாருங்கள். முஷ்டி முத்திரையும் அந்த நாய்ஸ் எல்லாம் சவுண்டு வராமல் பண்ணிடுறீங்க. அதுபோல் தியானம் ஒரு 2 நிமிடம் பண்ணுறீங்க. அதோட கூட நீங்கள் என்ன சித்தாவா, ஆயுர்வேதமா, யுனானியா, அலோபதியா எது எடுத்தீங்கன்னாலும் அதையும் நீங்கள் கூட எடுத்துக்கிட்டு இது நல்லா உங்களுக்கு சப்போர்ட் தரும். இதை நீங்கள் திரும்ப திரும்ப இதை செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சாப்பாட்டுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே வர்றது, நினைவுகளை இப்போ நெகட்டிவாக கொண்டுட்டு போகாமல் இருக்கிறது, சாப்பாட்டில் கொஞ்சம் சரியான கவனம் பண்ணும்போது முத்திரையே உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும்.